சாமியே சரணமையப்பா! நாளைக்கு நம்ம சபரிமலைக்கு போறதுக்கு இன்னைக்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கக்கூடிய பொருட்கள், எனக்கு தெரிஞ்சபடி நான் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முக்கியமான தேவையே வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இருமுடி பை. இதெல்லாம் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு பூ, மாலை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறது. அப்புறம் கண்டிப்பா வாட்டர் பாட்டில் கண்டிப்பா தேவை. குழந்தைங்கள கூட்டிட்டு போனீங்கன்னா, குழந்தைங்களுக்குன்னு ஒரு தனி வாட்டர் பாட்டில் வேணும். அப்புறம் அவங்களுக்கான காதுக்கு கண்டிப்பா ஸ்வெட்டர் மாரி ஒண்ணு தேவை. குளிர்காலங்கிறதுனால அந்த ஸ்வெட்டர் இது எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிற இன்னர், நம்மளுக்கான வேட்டி, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து அப்புறம் தோல் பேகு, கெட்ஜெட்டு இந்த மாரி அதாவது பவர் பேங்க் நம்ம கொண்டு போற பவர் பேங்க் கண்டிப்பா தேவை. அங்க எத்தன நாள் ஆகுது என்னன்னு தெரியல. இப்ப இன்னைக்கு கூட்டம்லாம் ஓவரா வருதுங்கிறதுனால பவர் பேங்க் கண்டிப்பா நம்மளுக்குன்னு ஒண்ணு தேவை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சார்ஜர் கண்டிப்பா. செல் இல்லாம நம்மளால யாருனாலயும் இருக்க முடியாது. செல்லு கண்டிப்பா தேவை. செல் இல்லாம நம்ம போயிட்டும் வர முடியாது. அதனால கண்டிப்பா அதுவும் தேவை. அதுக்கப்புறம் அங்க உடம்பு வலிக்கும். ஏதாவது கை, கால் வலிக்காம இருக்கிறதுக்கு அந்த வாலினி ஸ்ப்ரே அந்த மாரி. அதுக்கப்புறம் மு விக்ஸு இதெல்லாம் கண்டிப்பா அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஏதாவது டேப்லெட் நம்மளுக்கு தேவைப்படலாம். டேப்லெட் வந்து கண்டிப்பா தேவை. டேப்லெட்டும். அதுக்கப்புறம் கவர். இந்த கவர் வந்து நம்ம முக்கியமா ஒரு 4, 5 கவர் எடுத்துட்டு போணுங்க. ஏன்னா, இப்ப நம்ம குளிச்சுட்டு பம்பையில அப்படியே காய வச்சுட்டு ஏறுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த துணிய நம்ம ஒண்ணா இல்ல காஞ்ச துணியோட வச்சிருந்தோம்னா, அந்த துணி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால இந்த மாரி கவர்ல போட்டு வச்சுட்டு, இப்ப நம்ம வண்டிக்கு வந்துருவோம். நம்ம வண்டிக்கு வரோம், பஸ்ஸில வரோம், இல்லன்னா கார்ல வரோம். வரும்போது அந்த கார்ல கூட நம்ப போட்டு வச்சுக்கலாம். அப்ப நம்ம இந்த மாரி கேரி பேக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும். அது இல்லாம நம்மளுக்கு கேரி பேக் ரொம்பவும் மஸ்ட்டா தேவைப்படும். இப்ப மேல ஏதாவது பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அது தண்ணி படாம இருக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். இப்ப இந்த கெட்ஜெட்லாம் வந்து இப்ப மழை பெய்யுது அப்படின்னா, இந்த கவர்ல நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி தேவைப்படும்போது கூட நம்மளுக்கு அது நனையாம இருக்கும். நம்ம மொபைல் ஃபோன்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அப்புறம் பர்ஸ்லலாம் கூட தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கும். அதனால அதையும் நம்ம எடுத்து நம்ம உள்ள வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு அங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் எப்பயுமே பேஸ்ட் பிரஷ் கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. நான் என் பையனோட போறதுனால, பையனுக்கு பேஸ்ட் பிரஷ்ஷு அதுக்கேத்த மாரி வாங்கியிருக்கேன். ஏன்னா, அது இங்கேருந்து எடுத்துட்டு போயிரணும். இப்ப நம்ம அதர் ஸ்டேட் போய் வாங்குறோங்கும்போது, சாதாரணமா இங்க இருக்கிற காஸ்ட்ட விட டபுள் மடங்கு வாங்குவாங்க. அது நம்மளுக்கு அன்னெசசரியா தேவையே இல்ல. அப்ப நம்ம வீட்ல இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே! நம்ம பொருள நம்ம எடுத்துட்டு போறோம். இதுல என்ன தப்பு இருக்க போது? அதுக்கப்புறம் முக்கியமா இப்ப ஃபோன் மாட்டிட்டு போவோம். அப்ப எடுக்கும்போது மழை வருது என்னன்னா, இந்த மாரி இப்ப இந்த ரெயின் கவர் விக்கிறாங்க. இந்த ரெயின் கவர் ஒண்ணு வச்சுக்கிறதும் ஒரு பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கும் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தேவைக்கூடியது நம்ம இப்ப அங்க குளிச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அங்க பொட்டு வைக்கிறதுக்கு இப்ப பக்கத்துல நெறைய பேர் இருப்பாங்க வாங்கிக்கலான்னு தோணும். அவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா? சார் கொஞ்சம் விபூதி குடுங்க, ஒரு குங்குமம் குடுங்க, சந்தனம் குடுங்கன்னு. அப்படி கேட்காம இருக்கிறதுக்கு நாம எடுத்துட்டு போயிட்டோம்னா, இந்த குங்குமமும், விபூதியும் வீட்லருந்து எடுத்துட்டு போறது ஒண்ணும் இல்ல. இப்ப இது பேஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு சந்தனமா. அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கேட்டா கூட நம்ம குடுக்கலாம். மத்தவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு அது ஒரு மாரியா இருக்கும்ல. அது மாரி இல்லாம இருக்கிறதுக்கு நாமளும் சந்தனமும் இதுவும் வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் முக்கியமா தேவைன்னா ஷாம்பு அவங்க போட்டு குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க, குளிக்காதவங்க போறாங்க. ஆனா தேவைப்படும். நம்ம இப்ப பேட்ட துள்றோம். அ எரிமலைலாம் பார்த்தீங்கன்னா, இங்க ரூ. 2 விக்கிற ஷாம்பு பாக்கெட் இங்க ரூ. 10 விப்பாங்க. அது நமக்கு தேவையில்ல. நம்ம இங்கேயே நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா, நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் மிச்சமாகுமே! அதனால அது. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் தேவைப்படுறவங்க டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கும் தேவை. அப்பப்போ குழந்தைங்க கூட்டிட்டு போறீங்கன்னா ஆ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன். கண்டிப்பா மொபைல் ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க. அது இப்ப நம்ம போம்போது சார்ஜ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்க ஃபில் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது இருந்தா யூஸ் பண்றதுக்கு. ஆனா மொபைல் ஃபோன் கண்டிப்பா தேவை. இங்க மேல ஏதாவது தேவைப்படுது, ஏதாவது வரணும் பாஸ் பண்ணு. கண்டிப்பா தேவை. ஏன்னா மேல வந்து நம்ம டவர் வேணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு பேசுறதுக்கோ, இல்ல அவங்க நம்ம பேசாம இருக்கிறதுக்கோ கண்டிப்பா தேவை. ஏன்னா எங்க போயிட்டீங்களோ, வந்துட்டீங்களான்னு வீட்லயே இருக்கவங்களும் கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சார்ஜ் ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மொபைல் ஃபோன்ஸையும் வச்சுக்கோங்க. ஏன்னா அது இப்போ இல்லாமல் மொபைல் ஃபோன் இல்லாமல் எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம கூட வந்தவங்களே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரே வழி மொபைல் ஃபோன் தான். ஏன்னா இப்போ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த கூட்டத்திலேயே நம்ம மீறி நம்ம இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு செட்டாக போகிறோம். அந்த செட்டோட சேர்ந்து வரணும். இல்லைனா அவங்க ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம்னா அது டைமிங் ரொம்ப ஆயிடும். அந்த டைமிங்கை நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நாம கரெக்டாக இருந்துக்கணும். அதுக்கேத்த மாரி மொபைல் ஃபோன் கண்டிப்பா தேவை. பவர் பேங்க் தேவை. கட்ஜெட்ஸ் எடுத்துட்டு போறீங்கன்னா, அதுக்கு ஒரு பேக் கண்டிப்பா எடுத்துட்டு ரைட்டா? அப்புறம் நம்மளுக்கு தேவை கொஞ்சம் ஃப்ரூட்ஸு. ஏன்னா குழந்தைங்கள கூட்டு போறீங்க, வரீங்கன்னா, இப்ப மேல வேற சாப்பாடு கிடைக்காதும்பாங்க. அதுக்கு தேவை முக்கியமா வந்துட்டு நம்ம சாப்பிடாம இருந்தாலும்,
பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ஸுன்னு நான் இப்போ ஒரு சும்மா சாம்பிளுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஒரு 4, 5 பாக்கெட்டுக்கு மேலே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வரீங்க போறீங்க ஏன்னா இப்போ ஜனவரி 15 வரைக்குமே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்படி நம்மளுக்கு தேவையானது எனக்கு தெரிஞ்சதும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் நாங்கள் வருஷம் வருஷம் நான் போயிட்டு இருக்கிறவங்களுக்காக அது போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ புதுசாக வரீங்க, இப்போ தான் சபரிமலைக்கு வரீங்கன்னா இதெல்லாம் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆதார் கார்டு. அந்த ஆதார் கார்டை மறந்துடாதீங்க. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கான ஏஜ் நம்மளுக்கு தெரியணும். இப்போ பையனுங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே பெண் பிள்ளைகள் அதாவது மாளிகைப்புறம்னு சொல்லக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும்போது 10 வயசுக்குள்ளே தான் விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஹைட் வைஸ் பார்த்தோம்னா அந்த ஹைட்டில் வந்து குழந்தைங்கள அவங்க நிறுத்திறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டிங்கன்னா அது காமிச்சாங்கன்னா அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம கூட்டிகிட்டும் போகலாம் வரலாம். அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு 2 பேகு. ஒன்று நம்ம சோளா பேகுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பம்பையிலேருந்து தேவைப்படக்கூடிய சோளா பேகு. இதில் வந்து நம்ம ஏதாவது தேவைப்பட்டது எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் இந்த சின்ன மினி பேகு, ஹேண்ட் பேகு, அதுக்கப்புறமேட்டு ஹிப் பேக்கு. ஹிப் பேக்லாம் இப்போ அதிகமாக வாங்குறாங்க. ஆனால் இந்த ஹிப் பேக் வாங்கி வைக்கிறதும் பெஸ்ட்டு தான். ஆனால் நான் இந்த மாதிரி பேக் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணி பழக்கமாயிருக்கேன். அதனால் எனக்கு ஓகே. உங்களுக்கு ஹிப் பேக் தேவைன்னா ஹிப் பேக் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஹிப் பேக் கூட இப்போல்லாம் காஸ்ட்லியாலாம் இல்லை, ரொம்ப சீப்பாகவும் வந்துருச்சு. இருக்கிறத வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஏதாவது தேவை, உங்களோட மெடிக்கல் இது தேவைப்படுதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குளுக்கோஸ் இதெல்லாம் வேணும்னா கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மலை ஏறாதவங்க மலை ஏறுறீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு குளுக்கோஸ் கொஞ்சம் தேவைப்படும். அதையும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம சபரிமலைக்கு போகிறதுக்கு. நம்ம போயிட்டு கீழே இறங்குற வரைக்குமே நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் இது மட்டும்தாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மேபி ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சதும் சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் நம்மளோட சேனல் அதாவது சேலம் சுதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது நான் சொன்னது தப்பாக இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். சுவாமி சரணமையப்பா.